வேலவன் ரியல் எஸ்டேட் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நான் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பழனியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தானுங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ஒரு சொத்து. நம்ம பழனிக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 60 ஏக்கர் தோப்பு மற்றும் விவசாய நிலம் ரெண்டுமே அமைஞ்சிருக்குங்க. டிஜே மரம், நாட்டு மரம் இந்த தோப்பில் இருக்குங்க. மொத்தம் 4 கிணறு இருக்குங்க. 2 தொட்டி 1.5 லட்சம் கொள்ளளவு கொண்ட 2 தொட்டி இருக்குங்க. டிஜே மரம் இருக்குது, நாட்டு மரமும் இருக்குங்க. பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க. வேலையாட்கள் தங்குற வீடும் இருக்குங்க. ஆடு மாடு கொட்டகையும் இருக்குங்க. ஒரு அருமையான தோப்புங்க. நல்ல நீர்வளம் உள்ள தோப்புங்க. இந்த தோப்புக்கு மொத்தம் 4 கிணறு இருந்தாலும் ஒரே கிணறு தானுங்க எல்லாத்துக்குமே பாசனம் கொடுத்துட்ருக்கு. மீதி 3 கிணறுமே இப்போ உள்ள சூழலுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஒரே கிணறுல 3 மோட்ரு போட்டிருக்குங்க. 10 ஹெச்பியில் 3 மோட்டர் இருக்குங்க. இதுதாங்க அந்த 1.5 லட்சம் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி. இது உள்ளே இருக்கக்கூடிய எம்டி லேண்டுங்க. நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்க, காய்கறி விவசாயமோ இந்த மாதிரி சோளம், கரும்பு இந்த மாதிரியான விவசாயம் எது வேணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் விரும்பினா தென்னையை மீண்டும் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க. இந்த 12 ஏக்கர் இதில் மொத்தம் இருக்குங்க. இன்னொரு நீர்த்தேக்க தொட்டி, மொத்தம் 2 நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. இந்த நீர்த்தேக்க தொட்டி பக்கத்திலேயே ஒரு கிணறும் இருக்குங்க. இந்த கிணறுக்கும் 7.5 ஹெச்பி இலவச மின்சார இணைப்பும் இருக்குங்க. இந்த கிணத்துலேருந்தும் தண்ணி இப்போ லைவில் எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆட்டு கொட்டகையும் இருக்குங்க. ஆடு மாடு அங்கே உள்ளே வச்சு பண்ணையாக போடுறவங்களுக்கும் உள்ள கொட்டகை ரெடிமேடாகவே இருக்குங்க. இதாங்க அந்த பண்ணை வீடு. நம்ம வந்தால் போனால் தங்கிக்கலாம், இல்லை இங்கேயே நிரந்தரமாக தங்குறதுனாலும் தங்கிக்கலாங்க. நல்ல ஒரு வீடு. வேலையாட்கள் தங்கிறதுக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. ஊரடி தோட்டங்க. ஊருக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. மாட்டுக்கு பில்லு வேணாலும் இங்கே இருக்குது, இங்கே போட்டுக்கலாம். மாடு வளர்த்துறதுக்கு, ஆடு வளர்த்துறதுக்கு ரொம்ப ஏற்ற சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிங்க. இது எல்லாமே நாட்டு மரங்க. தோப்பினுடைய நடுவில் நல்ல மண்பாதை அகலமாக அமைச்சிருக்காங்க. நம்ம காய் வெட்டினாலும் இளநீ வெட்டினாலும் அங்கங்கே போய் வண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பில் இந்த தோப்பம் அமைச்சிருக்கிறாங்க. நல்ல வருவாய் தரக்கூடிய தோப்புங்க. ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது போட்டோன்னா ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் மாதிரி இருக்குங்க. அருமையான ஒரு தோப்பு, நல்ல ஒரு வருமானம், தண்ணிக்கு பற்றாக்குறையே இல்லாதது. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூமிங்க இது. இது எல்லாமே டிஜே கண்ணு இளநீ வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இது தாங்க நான் சொன்ன அந்த கிணறு. போர்லேருந்து தண்ணி கொண்டு வந்து இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. மொத்தம் 3 மோட்ரு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மோட்டருமே 10 ஹெச்பி கொண்டதுங்க. 10 ஹெச்பிக்குமே இலவச மின்சாரம் இணைப்பு இருக்குங்க.